பேசிட்டீங்களா உங்க தம்பிட்ட? ஒரே சிரிப்பா இருக்கு மூஞ்சி போறா. ஆமா, வரமாட்டான்னு நினைச்சேன், வந்துட்டாம்ல, அதான் கொஞ்சம் சந்தோஷமா இருக்கு. ஃபங்க்ஷன் முடிய போற நேரத்துல வந்திருக்காங்க, இதுல சந்தோஷமும் பெருமையும் வேண்டி கிடக்கு. சரி, அவன் நிலைமை தான் தெரியும்ல, நீயாவது கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ. சரி சரி, எங்க என் ஃப்ரெண்டு ரேகா. எது போன்ல எப்ப பாரு பேசிட்டே இருப்பியே அவளா? ஆமா, என் பெஸ்ட் ஃப்ரெண்டுங்க. ஹாய் ரேகா, வாடி. இங்க வான்னு கூப்பிடுங்க. ஹாய் ரேகா, வாங்க. ஹாய் அபி, எப்படி இருக்க? உன்னை பார்த்து எவ்வளவு நாள் ஆச்சு ரேகா. காலேஜ் முடிச்சதோட அப்படியே கிளம்பி போயிட்டேன். பெங்களூர்ல வேலை பார்க்க போறேன்னு. இடையில ஊருக்கு வரும்போதாச்சும் என்ன வந்து மீட் பண்ணேன்னு பார்த்தா உனக்கு டைமே இருக்கிறது இல்ல. பாரு, இப்போ என் என்கேஜ்மெண்ட்டுக்கு வந்திருக்கேன். என்ன பண்றது, எனக்கு அங்க வேலைக்கே டைம் கரெக்டா இருக்கு. ஊருக்கு வந்தே 6 மாசம் ஆகுது. உன்னோட என்கேஜ்மெண்ட் அப்படின்ட்டு 3-4 மந்த் முன்னாடியே நான் லீவ் அப்ளை பண்ணியிருந்தேன். எப்படியோ லீவ் கிடைச்சிது. இன்னும் மேரேஜ்க்கு என்ன பண்ண போறேன்னு தெரியல. என்னடி சொல்லிட்டு இருக்க? அப்ப மேரேஜ்க்கு நீ இருக்க மாட்டியா? தெரியல, அர்ஜென்ட்னு கால் வந்தா திருப்பி போயிட வேண்டியதுதான். இப்படியெல்லாம் பண்ணாத, திருப்பி நான் உன் கல்யாணத்துக்கு வரவே மாட்டேன் பாத்துக்க. மேக்ஸிமம் நான் அட்டன் பண்றதுக்கு ட்ரை பண்றேன் அபி. ஒரு வேலை என்னால முடியலன்னா கோச்சுக்காத. சரி, என்ன நீ மட்டும் வந்திருக்க? உன்னோட ஃபியான்சியை கூட்டிட்டு வரணும்னு தானே சொல்லியிருந்தேன். ஆமா, அவங்களுக்கு திடீர்னு ஒரு வேலை, அதனால நான் மட்டும்தான் வந்திருக்கேன். ஆன்ட்டி அங்கிள் எல்லாரையும் கூப்பிட்டு வந்திருக்கலாம்ல. அதை ஏன் கேட்குற? இப்போ பேசிட்டே இருந்தேன்னு வச்சுக்கோயேன், அடுத்த கெஸ்ட் யாருக்கும் வர முடியாது. அது ஒரு பெரிய கதை. நான் உனக்கு வீட்டுக்கு போனதுக்கு அப்புறமா கால் பண்ணுறேன். ஃபங்க்ஷன் முடிச்சிட்டு நீ எனக்கு கால் பண்ண சொல்லுங்க. என்ன சரிக்கா, எல்லாம் ஓகே தானே? ஓகே தான். அம்மாவுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை, அதனால தான். ஓ அப்படியா? சரி வாங்க, போட்டோ எடுத்துக்கலாமே. சொல்ல மறந்துட்டே பாருங்களேன். கங்க்ராச்சுலேஷன்ஸ் 2 பேருக்கும். தேங்க்யூ ரேகா. சரி வாடி, போட்டோ எடுத்துக்கலாம். வரேன். ஏ அம்மா, என்னடி இன்னும் ஹைட் ஆயிட்டியா? நீ குட்டச்சி மாதிரி இருந்துட்டு என்ன ஹைட் ஆயிட்டியான்னு கேக்குறியா? நான் கரெக்டா தான் இருக்கேன். பாரு, என் ஹஸ்பண்ட் ஹைட்டுக்கு இருக்க. நான் ஹீல்ஸ் போட்டிருக்கேன்டி, அதனால தான் அப்படி இருக்கு. ட்ரெஸ் ரொம்ப நல்லா இருக்கு. உனக்கும் தான் சொல்லணும்னு நினைச்சேன். ரொம்ப அழகா இருக்கு. உன்னோட மேரேஜ் ஷாப்பிங்க்கு எல்லாம் நான் வரணும்னு நினைச்சிருந்தேன். பாரு எப்படி அடிச்சு அப்படின்னு. பேசாம நீ இங்கேயே எங்கேயாச்சும் வேலை பார்க்கறதுக்கு ட்ரை பண்ணு. இப்படி அங்க போய் வருஷ கணக்கா வேலை பார்த்து ஒரு லீவ் கூட இல்லாம என்ன கம்பெனி? ஆமாடி, உனக்கு எல்லாமே ஈஸியா சொல்லலாம். உனக்கு என்ன, வெல் செட்டில்டு. தோ கல்யாணம் பண்ணி போறது வெல் செட்டில் ஃபேமிலி. அப்புறம் நாங்கெல்லாம் வேலை பார்த்து தான் ஆகணும், வேற ஆப்ஷனே இல்லை. சரி, நான் தான் ஐடியா கொடுத்தோம்னா காலேஜ்ல படிக்கும் போதே கல்யாணம் பண்ணதையாச்சும் நல்ல ரிச் ஃபேமிலியை பார்த்து நல்ல வெல் செட்டில்டு ஃபேமிலியா கல்யாணம் பண்ண அப்படின்ட்டு. நீ பார்த்தா ஏதோ ஐடி கம்பெனில ஒர்க் பண்றவன கல்யாணம் பண்ணிட்டு இருக்க. அவனை விட நீ அதிகமா சம்பளம் வாங்கிட்டு இருக்க. கேட்டா லவ்னு ஒரு கதையை வேற சொல்லுவேன். ஹே, அவங்க ரொம்ப நல்லவங்கடி, அதனாலதான் அம்மாக்கும் அப்பாக்கும் அவங்கள ரொம்ப பிடிச்சிருக்கு. நேற்று அம்மாவுக்கு உடம்பு சரியில்லைன்னோடி அவங்க பெர்மிஷன் போட்டு அம்மாவை ஹாஸ்பிட்டலுக்கெல்லாம் கூட்டிட்டு போக ஹெல்ப் பண்ணாங்க தெரியுமா? வாட் எவர், என்ன இருந்தாலும் காசு முக்கியம் தானே. கொஞ்சம் செட்டில் ஃபேமிலியா கல்யாணம் பண்ணியிருந்தா உனக்கு இப்படி வேலைக்கு போக வேண்டிய நிலைமையே வந்திருக்காது. என்னடி இப்படி பேசிட்டு இருக்க? நான் பண்ற வேலையை பிடிச்சதான் பண்றேன். அப்புறம் என்ன, ஏதோ ஒண்ணு எல்லாத்துக்கும் ஒரு ஆன்சர் வச்சிருப்பியே. சரி இங்க பாரு, நல்லா சாப்பிட்டுட்டு தான் போகணும். எங்க அம்மா அப்பா கீழே தான் இருக்காங்க, பேசிட்டு போ. ஒன்னு அப்போதுலேருந்து கேட்டுட்டே இருந்தாவ. கண்டிப்பா நான் ஆன்ட்டி வரும்போது பார்த்து கொஞ்சம் பிஸியா இருந்தாங்க, அதான் சரி ஒன்ன பார்த்துட்டு போகும்போதும் பேசலாம்னு நினைச்சேன். அங்கே பாரு, என் தங்கச்சி அங்கேதான் நின்று அரட்டை அடிச்சிட்டு இருக்கா. சாப்பிட போகும்போது அவளையும் கூட்டிட்டு போ, உனக்கு கம்பெனியா இருக்கும். சரிடி, நான் இப்பவே கிளம்பிடுவேன் சாப்பிட்டுட்டு உடனே. ஏன்னா அம்மா ஹாஸ்பிட்டல்ல இருக்காங்கல்ல, அதனால எனக்கு போயே ஆகணும். ஒன்றும் ஃபீல் பண்ணாத. ஃபங்க்ஷன் ஒரு ஆஃப்டர்நூனுக்குலாம் முடிஞ்சு நான் வீட்டுக்கு போனதும் உனக்கு கால் பண்ணுறேன் சரியா? முடிஞ்சா நான் ஹாஸ்பிட்டலுக்கு வர பார்க்கேன். சேச்சே, அதெல்லாம் எதுவும் வேணாம். கல்யாண பொண்ணு என்கேஜ்மெண்ட் வேற ஆயிடுச்சு. இன்னும் 2 டேஸ்ல கல்யாணம். பேசாம வீட்டில் என்ன இருக்கோ அதை மட்டும் பார்த்துட்டு பேசாம இரு. எதனாலும் நான் உனக்கு ஃபோன் பண்ணுவேன். ரேகா, தப்பா நினச்சிக்காத. நீ என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட், அதனால தான் நான் கேட்கேன். பண உதவி ஏதாவது வேணும்னா தயங்காம என்கிட்ட கேளு சரியா? அதெல்லாம் ஒன்றும் இல்லடி, ஏதாச்சும் நான் ஃபோன் பண்ணுவேன், ஓகேவா? சரி ரேகா. சரி, அப்போ நான் கிளம்புறேன், டைம் ஆயிடுச்சு. சரிடி, மேக்ஸிமம் கல்யாணத்துக்கு இங்கே இருக்கிற மாதிரி பாரு. சரி அபி. இவையா இப்படி இருக்கா? ஒரு வேலை இடுப்பு எதுவும் வலிக்க என்னன்னு தெரியலையே. மூஞ்ச வேற சோகமா வச்சிருக்கா. என்னன்னு கேட்டா ஓன அழுதுருவாளோன்னு பயமா இருக்கு. சரி என்னன்னு தெரியல, கேட்டு பாப்போம். உமா. சொல்லுங்க. என்னாச்சு உமா, ஏன் ஒரு மாதிரி இருக்க? இடுப்பு எதுவும் வலிக்க ஹாஸ்பிட்டல் எதுவும் போகணுமா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. அப்புறம் யாவுமா இப்படி இருக்க? வயர் பசிக்கா? கடையில போய் ஏதாச்சும் வாங்கி தரட்டா? சொல்லு, உனக்கு ஏதாவது சாப்பிடணும் போல இருக்குன்னா வாங்கி தரேன். வெளியே எதுவும் போகணுமா, கூட்டிட்டு போறேன். நீ ஏன் இப்படி சோகமா இருக்கேன்னு சொல்லு. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, எனக்கு எதுவும் சாப்பிட்றதுக்கும் வேண்டாம், வயரும் வலிக்கல. அப்புறம் யாவுமா இப்படி இருக்க? ஒன்றும் இல்லை, எல்லாரும் என்னை விட்டுட்டு கோயம்புத்தூருக்கு போய் ஜாலியாக இருக்காங்க. இதுதானா? அவங்க போய் 3-4 நாள் ஆயிட்டு. இன்னைக்குதான் உனக்கு தெரியுதா? இவ்வளவு நாள் நல்லா தானே இருந்த. இன்னும் 2 நாள்ல கல்யாணம் முடிச்சு எல்லாரும் வந்துட போறாவ. அதுக்கு ஏன் சோகமா இருக்க? நானும் எப்பவும் அவங்க கூட தானே இருப்பேன். ஜாலியா எல்லா இடமும் போயிட்டு இருந்தேன். இப்ப பாருங்க, எனக்கு எங்கேயுமே போக முடிய மாட்டேங்குது. என்ன விட்டுட்டு எல்லாரும் போயாச்சு.
ராணி அக்கா வீட்டில் தானே ஃபங்க்ஷன், அவங்க ஃபேமிலியில் தானே ஃபங்க்ஷன். அப்புறம் எதுக்கு இந்த வசந்தி அக்கா, சின்ன பொண்ணு எல்லாரும் போயிருக்காவ. சின்ன பொண்ணுக்காவது இங்கே இருக்கலாம்ல. அவங்களையும் கூப்பிட்டாங்க, அதனால போயிருக்கா. நம்ம வீட்லயும் தான் கூப்பிட்டாவ. உனக்கு போக முடிஞ்சிருந்தா உன்னையும் விட்டுருப்போம்ல. நம்ம குழந்தைக்காண்டி தானே உமா. இந்த நிலைமையில உனக்கு எங்கேயாச்சும் போக முடியுமா? சரி, ஒன்று பண்ணலாமா, நம்ம இங்கே பக்கத்துல எங்கேயாவது போயிட்டு வருவோமா, கடைக்கு ஏதாவதும். வா கிளம்பு, உனக்கு ஷாப்பிங் பண்ணிட்டு வருவோம். டெலிவரிக்கு போகிறதுக்கு என்னெல்லாம் வேணும் அதெல்லாம் வாங்கலாம். குழந்தைக்கு நிறைய ட்ரெஸ் எல்லாம் எடுத்துட்டு வரலாம். நான் எங்கேயும் வரல, என்னை எங்கேயும் கூப்பிடாதீங்க. உமா, இதுக்கெல்லாம் சோகமா இருந்தா எப்படி உமா? இப்போ எனக்கு உன்னை கோயம்புத்தூருக்கா கூட்டிட்டு போக முடியும்? இன்னும் ஒரு 2 நாள் தானே, அப்புறம் எல்லாரும் வந்துட போறாவ. திருப்பி நார்மலா நீயும் அவங்க கூட வெளியெல்லாம் போயிருந்து பேசிட்டு இருப்ப. இங்கேயும் எல்லாரும் வருவாங்க. எனக்கு ஒன்றும் அவங்க போனதில் வருத்தம் கிடையாது. நானும் இவங்க கூட எல்லாம் ஜாலியாக தான் போயிட்டு வந்துட்டு இருந்தேன். நம்ம குழந்தைக்காண்டி தான் நானும் இப்படி இருக்கேன். போய் 4 நாள் ஆச்சு. எப்பவும் ராணி அக்கா இங்கே வந்து உமாய் என்ன செய்ய, சாப்பிட்டியா, உடம்பு எப்படி இருக்கு, அவங்க வீட்டில் ஏதாச்சும் ஸ்பெஷலாக பண்ணால் எனக்கு எடுத்துகிட்டு வந்து கொடுப்பாவ. நான் ஏதாவது கேட்டாலும் எனக்குன்னு செஞ்சு எடுத்துகிட்டு வந்து தருவாங்க. இவங்க எல்லாரும் ஊருக்கு போய் 4 நாள் ஆச்சு. என்னை யாராவது ஃபோன் பண்ணி பேசினாவளா என்கிட்ட? ஃபோன் பண்ணி ஒரு வார்த்தை, உமா எப்படி இருக்க, டெலிவரி டேட்டெல்லாம் பக்கத்தில் வந்துட்டே இருக்கு, இன்னும் ஒரு 2-3 நாள் தான் நாங்கள் வந்துடுவோம், அது வரைக்கும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ அப்படின்னாச்சும் ஒரு ஆறுதலுக்காச்சும் எனக்கு ஃபோன் பண்ணி பேசலாம்ல. அந்த அளவுக்கு அவங்க எல்லாரும் பிஸி ஆயிட்டாவ, அப்படிதானே? என்னையை விட என் குழந்தைய விட எல்லாருக்கும் ஃபங்க்ஷன் தான் முக்கியமாக போச்சு. சின்ன பொண்ணு கூட எனக்கு ஒரு மெசேஜ் கூட பண்ணலை. நானும் டெய்லி ஃபோன் எடுத்து வச்சு பார்ப்பேன், எனக்கு யாராச்சும் கூப்பிட்டுருக்காவளா, யாராவது கூப்பிடுவாங்களா, மெசேஜ் பண்ணியிருக்காவளா அப்படின்னு. இதுதான் உன் சோகத்துக்கு காரணமா? ஆமா, நான் இங்க தனியா தானே இருக்கேன். என்ன பாத்துக்கிறதுக்கு ஆளா இருக்காங்க. எங்க அம்மாவும் நின்னுச்சு. நான் எனக்கு கொஞ்சம் வாமிட்டிங் எல்லாம் ஸ்டாப் ஆனது, எங்க அம்மையும் வீட்டுக்கு போயாச்சு. நான் வீட்டில் தனியாக தானங்க இருப்பேன். எல்லாரும் பிஸியாக தான் இருப்பாவ. ஆனால் ஒரு ஃபோன் அடித்து கேட்டிருக்கலாம்ல. சரி உமா, இதுக்கெல்லாம் வருத்தப்படக்கூடாது. அவங்களும் எப்பவுமே இந்த ஊரையே சுற்றிக்கிட்டு தான் நடப்பாவ. எல்லாரும் வெளியூருக்கும் போயிருக்காங்கல்லாம், அங்கே இங்கேன்னு சுற்றி பார்க்குறது, கல்யாண வீட்டு விசேஷம் அப்படி இப்படின்னு இருப்பாவ. இன்னைக்கு என்கேஜ்மெண்ட், இன்னைக்கு ஃபுல்லாக எல்லாரும் பிஸியாக இருந்திருப்பாவ. நீ ஒன்று யோசிச்சு பாரு, நம்ம வீட்லேயும் அவங்க எல்லாரும் சேர்ந்து தானே ஃபங்க்ஷன் வச்சாங்க உனக்கு வளகாப்பு. 2 நாள் முன்னாடியே அவங்க என்னெல்லாம் பிளான் பண்ணி, வீடெல்லாம் டெக்கரேஷனுக்கு எல்லாம் ஏற்பாடு பண்ணி, சாப்பாடுக்கு ஏற்பாடு பண்ணி, வீடு பூ கட்டுறது அது இதுன்னு எல்லாரும் தலைக்கு நாள் இங்கேயே இருந்து எல்லா வேலையும் பண்ணி தந்தாவல்ல. இத்தனைக்கு சின்ன ஃபங்க்ஷனாக தான் நம்ம எடுத்தோம். அதுக்கே 2-3 நாள் அவங்க இருந்து ஒரே இதாக தான் இருந்துச்சு, ஜாலியாக. எவ்வளோ பெரிய கல்யாண வீட்டு ஃபங்க்ஷனுக்கு போயிருக்காங்க, எவ்வளோ பெரிய கல்யாண ஃபங்க்ஷன். அவங்களும் அந்த கல்யாண வீட்டில் மாப்பிள்ளை வீட்டிலே தான் எல்லாரும் தங்கியிருக்காங்களாம். அப்போ அவங்களுக்கு எவ்வளோ வேலை இருக்கும். ஃபோன் எல்லாம் பண்ணுற அளவுக்கு ஒரு வேளை டைம் இருந்திருக்காது, இல்லை மறந்துருக்கலாம், இல்லை வேற ஏதாவது பிரச்சனையாக இருக்கலாம். இங்கே பாரு, இதுக்கெல்லாம் நீ சோகமாக இருக்கக்கூடாது உமா. சரிங்க, ராணி அக்கா, செல்வி அக்கா எல்லாரும் பிஸியாக இருப்பாவன்னு சொல்லலாம். இந்த சின்ன பொண்ணெல்லாம் ஒரு வேலை பண்ண மாட்டா, சும்மா சாப்பிட்டுட்டு அங்கேயும் இங்கேயும் தானே சுற்றிட்டு இருப்பா. சின்ன பொண்ணும் சரி, வசந்தி அக்காலும் சரி, ஒரு ஃபோன் அடித்து கேட்டிருக்கலாம்லங்க. இங்கே பாரு உமா, இதெல்லாம் சின்ன விஷயம். பார்த்துக்க, ஒரு 2-3 நாளில் எல்லாரும் வந்துருவாங்க. உனக்கு வீட்டில் இருக்க போர் அடிக்கா, நான் உன்னை வெளியே கூப்பிட்டு போகிறேன். என்னைக்காவது நீ கொஞ்சம் மூட் ஆஃபாக இருந்த, உனக்கு இடுப்பு வழியாக இருக்குன்னா அன்னைக்கு நான் ஆஃபீஸு கூட போகாமல் லீவ் போட்டு தானே இருக்கேன். இங்கே பாரு உமா, நீ போய் ரெடி ஆகும், நம்ம வெளியே போயிட்டு வருவோம். உனக்கு என்னெல்லாம் பிடிச்சிருக்கா வாங்கி தரேன். நேற்று நீ ஐஸ்கிரீம் வேணும்னு கேட்டேல, வாங்கி தரேன். நம்ம 2 பேரும் ஜாலியாக வெளியே சுற்றிட்டு நிறைய ஷாப்பிங் பண்ணிட்டு என்னெல்லாம் பிடிச்சிருக்கோ சாப்பிட்டுட்டு வரலாம். உனக்கு டெலிவரி டேட்டு கிட்ட வந்துட்டே இருக்குமா, இந்த நேரத்தில் இப்படி சோகமாலாம் இருக்கக்கூடாது பார்த்துக்க. அப்புறம் இன்னொரு விஷயம், உனக்கு ஞாபகம் இருக்குல்ல, நாளைக்கு ஸ்கேன் போக வேண்டியது இருக்கு, கடைசி ஸ்கேனு. கரெக்டாக டேட்டை நாளைக்கு தான் கொடுப்பாங்க. அதனால நீ இப்படி டென்ஷன் அடிச்சுட்டே இருக்காத, நம்ம வெளியே போயிட்டு வருவோம். நீ கொஞ்சம் ஃப்ரீயாவ வந்தது, டயர்டாக இருக்குமா, சாப்பிட்டுட்டு படுத்து உறங்கிடுவோம். நாளைக்கு பூரா ஸ்கேனிங்க்கு செக்கப்பு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃபுல்லாக ஹாஸ்பிட்டல்லே தான் இருக்க போகிறோம். அதுக்கு அடுத்த நாள் கல்யாணம் மாதிரி ஒரே நாளில் எல்லாரும் திரும்பி வந்துடுவாங்க. இதுக்கு போய் மூஞ்சியும் தூக்கி வச்சுட்டு இருக்க. சரிங்க, நான் வருத்தப்படலை. இங்கே பாருங்க, நம்ம வீட்லேருந்து தானே கல்யாணம் கூப்பிட்டாவ, நீங்கள் போகலையா? போயிட்டு வர வேண்டியதானே. நாளைக்கு நம்ம ராணி அக்கா வீட்டில் அண்ணே, சின்ன பொண்ணு வீட்டில் அண்ணே, வசந்தி அக்கா வீட்டில் அண்ணே எல்லாரும் கோயம்புத்தூர் போகிறாங்க. உங்களுக்கும் ஆசையாக தானே இருக்கும் எல்லாரு கூடயும் போகணும் அப்படின்னு. நீங்களும் போயிட்டு வாங்க. ஒரு 2 நாளைக்கு வந்து எங்கள் அம்மையை வந்து நிற்க சொல்லேன். வேண்டாம்மா, அவங்க போனதுக்கே நீ இவ்வளோ வருத்தப்படுங்கன்னா நானும் ஃபங்க்ஷன் போயிட்டேன்னா நீ என்ன ஃபீல் பண்ணுவேன்னு எனக்கு நல்லா தெரியும். அதெல்லாம் ஒன்றும் இல்லை, இன்னைக்கு இப்படி இருப்பேன், நாளைக்கு நார்மல் ஆகிடுவேன். இங்கே பாருங்க, நீங்கள் போயிட்டு வாங்க. அவங்க நம்ம வீடு தேடி வந்து கூப்பிட்டாங்கல்ல,
கல்யாணம் நல்ல பெரிய இடம் போல இருக்கு, நல்லா ஜாலியா இருக்கும். எல்லாரும் போறாங்கல்ல, நீங்களும் போயிட்டு வாங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் பாத்துக்கிறேன். பார்க்கட்டுமா, இப்போதைக்கு எனக்கு போகணும்னு தோணல. உன்னை விட்டுட்டு தனியா வா. இப்போ நீ எந்திரிச்சு வந்து ரெடியாகு. வேற ட்ரெஸ் ஏதாவது போடணும்னா போட்டுக்க. நான் உனக்கு பால் சூடு பண்ணி எடுத்துட்டு வரேன். குடிச்சிட்டு அப்படியே நம்ம ஷாப்பிங் போவோம். ஷாப்பிங்லாம் போயிட்டு உனக்கு பிடிச்சது எல்லாம் வாங்கி தரேன், சரியா? இப்போ தான் முகத்துல சிரிப்பே வந்திருக்கு. சரி, கண்மணி எங்க போயிட்டா? டியூஷன் தானே போயிருக்கா? நான் போய் அவளை கூப்பிட்டு வரட்டா? ஆமாங்க, டியூஷனுக்கு போயிருக்கா. அவளையும் அப்படியே கூப்பிட்டு வந்துருங்க. பால் நானே சூடு பண்ணி குடிச்சுக்கிட்டேன். அவளை கூப்பிட்டு வந்துட்டு அவளுக்கும் ட்ரெஸ் எல்லாம் போட்டு அவளையும் கூப்பிட்டு போகலாம். யாரும் இங்கே விளையாடுறதுக்கு இல்லைல்ல. அதனால நேத்தையே எம்மா போர் அடிக்கின்னு சொல்லிட்டு இருந்தா. நீங்க அவளை டியூஷன்லேருந்து கூப்பிட்டுட்டு வாங்கங்க. நீங்க அப்படியே சியானாவையும் கூட்டிட்டு வந்துருங்க டியூஷன்ல இருந்து. அந்த பிள்ளையும் அவங்க அம்மா இல்லாம வீட்டிலேயே தான் கிடக்கு. 2 பேரையும் கூட்டிட்டு போவோம். நானும் அப்படிதான் நினைச்சிட்டே இருந்தேன். அந்த பிள்ளையும் வீட்டில் தனியா தானே கிடக்கு. சரி, நான் 2 பேரையும் டியூஷன்ல இருந்து கூட்டிட்டு வரேன். நீ ரெடியா இருந்துக்க, சரியா? சரிங்க. எங்க பாத்தீங்களா, நான் தான் சொன்னேன்ல என் பையன் வருவான் அப்படின்ட்டு. பாருங்க வந்துட்டான். நீங்க தான் சொன்னீங்க அவன் வரமாட்டான் அப்படின்னு. பாத்தீங்களா, என் பையன் ஃபங்க்ஷனுக்கு வந்திருக்கான். ஆமா, நானும் அவன் வருவான்னு நினைச்சு கூட பார்க்கல. இப்போ எப்படி வந்தான்னு எனக்கு தெரியல. ஒருவேளை விக்ரம் ஃபோன் பண்ணி கூப்பிட்டுருப்பானோ? தம்பி, அம்மாக்கு ரொம்ப சந்தோஷம். நீ ஃபங்க்ஷனுக்கு வருவேன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. காலையில எங்க கூடயே வந்திருக்கலாம்ல. ஏன் இவ்வளோ லேட்டா வந்திருக்க? அதான் ஃபங்க்ஷனுக்கு வரணும்னு நீ முடிவு பண்ணிருக்க. இல்ல அப்பா, அது வந்து ஏடி அங்க பாரு, உன் வருங்கால ஹஸ்பண்ட். வாயை வச்சுட்டு சும்மா இருட்டி. இப்ப எதுக்கு இவங்க 3 பேரும் இங்க நின்று பேசிட்டு இருக்காங்கன்னு எனக்கு தெரியல. சரி, அதான் வந்துட்டேல, வா நம்ம சாப்பிடுவோம். சாப்பிட்டுட்டு மாதிரி ஃபேமிலி போட்டோ எடுப்போமா? இல்லம்மா, அப்பா நான் ஃபங்க்ஷனுக்கு வரணும்னு நினைக்கல. நான் வந்ததே வேற ஒரு விஷயத்துக்காக. நீங்க போங்கம்மா, போட்டோ எடுத்துக்கோங்க. எனக்கு ஃபுட் எல்லாம் எதுவும் வேண்டாம். நான் மேலே இருக்கிற ரூம்ல இருக்கேன். ஃபங்க்ஷன் முடிஞ்சதும் எனக்கு விக்ரம் கிட்ட கொஞ்சம் பேசணும். அதனால தான் நான் வந்தேன். உங்களுக்கு தான் தெரியுங்களா, எனக்கு இந்த மாதிரி ஃபங்க்ஷனுக்கு வர்றது, ஆட்களை பார்க்கறது, பேசுறது எதுவுமே எனக்கு பிடிக்காது. நான் வந்த விஷயமே வேற. வீட்டில் எனக்கு தெரியாம நிறைய விஷயம் நடந்துட்டு இருக்கு. அதை பத்தி எனக்கு தெரிஞ்சுக்கலன்னா மண்டையே பிடிச்சிரும். அதனால தான் நான் கிளம்பி வந்தேன். அப்படி இல்லைன்னா நான் ஃபங்க்ஷனுக்கே வந்திருக்க மாட்டேன். தயவு செஞ்சு என்னை எதுக்கும் ஃபோர்ஸ் பண்ணாதீங்க. உங்க வேலை என்னமோ அதை மட்டும் பாருங்க. என்னடி இவன் இப்படி பேசிட்டு இருக்கா? நானும் அதான் பார்த்துட்டு இருக்கேன். நானும் இந்த வீட்ல இருந்து வந்த போய் பார்த்துட்டு இருக்கேன். இவன் யாருக்கிட்டையும் பேசக்கூட மாட்டான். ஃபங்க்ஷனுக்கும் வரலன்றதும் ஏதோ பிரச்சனைன்னு தான் நினைச்சிட்டே இருந்தேன். அவங்களுக்குள்ள ஏதோ ப்ராப்ளம்னு நினைக்கேன்டி. நேற்று விக்ரம் கிட்ட பேசினதுக்கு அப்புறம் தான் எனக்கே நிறைய விஷயம் தெரிஞ்சிச்சு. எனக்கு தெரியாம நீங்க கல்யாண ஏற்பாடெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க. இல்லடா, அது எங்களுக்கு தோணுனது நாங்க சொன்னோம். மற்றபடி எதுவும் ஏற்பாடெல்லாம் பண்ணல. எனக்கு எல்லாமே தெரியும்பா. தயவு செஞ்சு என்னோட இஷ்டம் இல்லாம இந்த மாதிரி எந்த வேலையும் பண்ணாதீங்க. இத்தனை வருஷமா நான் அந்த ரூமுக்குள்ளே இருந்தேன், ரூமை விட்டு வெளியே வராம. இதுக்கப்புறம் நீங்க ஏதாச்சும் இப்படி பண்ணிட்டு இருந்தீங்கன்னா நான் அந்த வீட்லயே இருக்க மாட்டேன். நான் பாட்டுக்கு கிளம்பி எங்கேயாச்சும் போயிடுவேன். என்ன தம்பி இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க? நான் சொல்ல வேண்டியதை சொல்லிட்டேம்மா. இதுக்கப்புறம் உங்க இஷ்டம். ஏடி என்னடி பேசுகாமே? ஒண்ணுமே புரியல. இவ்வளவு வருஷமா ரூமுக்குள்ள கிடந்தானா? ஆமாடி, இந்த படையப்பா படத்துல நீராம்படி வருவாள்ல, அந்த மாதிரி நினைக்கேன். அதெல்லாம் சரி, ஆனா என்னவா இருக்கும் காரணம்? எனக்கு எங்க தெரியும்? அவன்கிட்ட கேட்டு பாப்போமா? நான் மேல இருக்கிற ரூம்ல தான் இருப்பேன். ஃபங்க்ஷன் எல்லாம் என்னால அட்டன் பண்ண முடியாது. விக்ரம் ஃபங்க்ஷன் முடிச்சதும் அவனை கொஞ்சம் அங்க வர சொல்லுங்க. எங்க சத்யா நிக்காங்க? ஒருவேளை நம்ம பேசினதெல்லாம் கேட்டிருப்பாளோ? அதெல்லாம் ஒன்றும் கேட்டிருக்க மாட்டா. நம்ம நார்மலாவே பேசுவோம். சத்யா, வாமா, என்ன இங்க நிக்க? ஒன்னும் இல்ல ஆண்டி, சும்மா தான் அப்படியே வந்தோம். சத்யா, எப்பமா வந்த? இப்பதான் வந்தியா? ஆமா ஆண்டி, இப்பதான் வந்தேன். நீங்க என்ன இங்க நிக்கிறீங்க? கெஸ்ட் எல்லாம் உள்ள இருக்காங்க. அது ஒண்ணும் இல்ல, சும்மா என் மகன் வந்தானா, அவன்கிட்ட பேசிட்டு இருந்தேன். அவனுக்கு டயர்டா இருக்குன்னு மேல ரூம்ல ரெஸ்ட் எடுக்க போயிருக்கான். அதான் நாங்க உள்ளதான் போறோம். மாமா, எங்க வெளியே போறீங்க? இல்ல, எல்லாரும் வெளியே தான் நிக்கிறாங்க. ரொம்ப நேரமா உள்ளே இருந்தனா போர் அடிக்க, அதனால தான் வெளியே போறோம். அப்படியா? அது சரிம்மா, நீங்க போங்க. காவியா, வா நம்ம வெளியே போலாம். ஏங்க, அவ ஒன்னும் கேட்டிருக்க மாட்டான்னு தான் நினைக்கேன். நார்மலா தானே போறா. ஆமா, அதெல்லாம் ஒன்றும் கேட்டிருக்க மாட்டா. நீ வா, ஃபங்க்ஷனை முடிச்சுட்டு வீட்டுக்கு போவோம். இப்போ நிறைய வந்த கெஸ்ட் எல்லாம் ஓரளவுக்கு போயிட்டாங்க. வா, நம்ம போய் சாப்பிடுவோம். சாப்பிட்டுட்டு விக்ரம் கிட்ட சொல்லி விவேக்கும் ஃபுட் எடுத்துட்டு போய் கொடுக்க சொல்லலாம். சரிங்க. எனக்கு அவன் என்ன பேச போறானோ நினைச்சாலே பதட்டமா இருக்கு. அவன் அண்ணனு தம்பி ஏதாச்சும் பேசிக்குவான். நான் விக்ரம்கிட்ட சொல்லேன். சரிங்க, நீங்க வாங்க.